தாயும் மாணவள் எபிசோட் 4ஓட அப்டேட்டை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ராகுல் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அந்நேரத்துக்கு டாக்டர் வந்து ஃபோன் பண்ணுறாங்க, என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு வந்து கேட்குறதுக்காண்டி. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அந்த குழந்தையோட மூளையில் வந்து பார்த்தீங்கன்னா ரத்தம் வந்து கசிவு இருக்குது, உடனே ஆப்ரேஷன் பண்ணி அவங்கள ரெக்கவர் பண்ணணும், இல்லைனா கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு பிரச்சனைக்கு ஆளாகி கடைசியில் அவங்கள நீங்கள் இழக்க நேரிடும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் வந்து சொல்லவும் இதை கேட்குறாங்க நம்ம ஜனனி. ஸோ டாக்டர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ராகுல் தான் வந்து பேசியிருப்பார். அவங்க தூங்கியிருந்த நேரத்தில் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா எடுத்தது வந்து நம்ம ஜனனி தான். அதுக்கப்புறம் தான் டாக்டர்கிட்ட கேட்குறாங்க என்ன ஏது அப்படின்ட்டு. அவங்க எல்லா விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஜனனிகிட்ட சொல்லிடுறாங்க. உடனே எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் குழந்தைக்கு வந்து நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணணும், இல்லைனா குழந்தைய வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து ரொம்ப நாள் பார்த்துக்க முடியாது அப்படின்னு கையை விரிச்சிடுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறாங்க ஜனனியும் ராகுலும் அப்படின்றத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒரு வகையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் வேறு இருக்கிற அவங்க மாமியாரும் மாமனாரும் பார்த்து அந்த குழந்தைய தயவு செஞ்சு எங்கேயாச்சும் விட்டுரு, உங்களோட லைஃப்பை நீங்கள் ஆரம்பிக்கவே இல்லை, அதுக்குள்ளே உங்கள் அக்காவோட குழந்த அப்படின்னு சொல்லிட்டு நீ எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கிட்டேன், எனக்கு என்னுடைய பையன் மூலயமா எனக்கு ஒரு வாரிசு வேணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே கேட்குறாங்க. இதுக்கு அவங்களால பதில் சொல்ல முடியுமா முடியாதா அப்படின்றதையும் பார்க்கலாம். ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பர்த்டே பார்ட்டியில் வேறு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எல்லாமே இது என்னுடைய குழந்தை அப்படின்னு வந்து எல்லார் முன்னாடியும் சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரையும் அவங்க வீட்டில் இருக்கிறவங்கள வந்து அசிங்கப்படுத்துகிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ராகுல் ஒரு பதில் வந்து சொல்லியிருந்தார். ஸோ இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த குழந்தைக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது, நம்மக்கிட்ட அவ்வளோ பணம் ஒன்றும் கிடையாது, தயவு செஞ்சு அவளை விட்டுடுறா, போனால் போயிட்டு போகிறா அப்படின்னு வீட்டில் இருக்கவும் சொல்லவும் நம்ம ராகுல் அதை பற்றி கொஞ்சம் கூட வந்து கேட்கவே இல்லை. எனக்கு இந்த குழந்தை, இது என்னோடய குழந்தை, இதை நான் தான் பார்த்துக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்கிட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா மல்லுக்கு நிற்கிறாங்க. ஆல்ரெடியே வந்து பார்த்தீங்கன்னா ராகுல் வேறு வந்து நான் வீட்டை விட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். அந்த சமயத்தில் இவங்க தந்திரமாக வந்து பேசி இவங்கள வந்து இங்கேயே நிறுத்துகிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிளான் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா நிறுத்திட்டாங்க. ஆனாலும் மறுபடியும் வந்து அந்த சூழ்நிலை எல்லாமே வந்து மாறிடுச்சு. ராகுல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த இதுக்கு எல்லாமே கொஞ்சம் கூட வந்து செவி சாய்க்காமல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் போகிறேன் அப்படின்னு வந்து மறுபடியும் வந்து முடிவு எடுக்கிறாங்க. இவங்களோட முடிவில் இவங்க சரியாக இருந்தாங்கன்னு வைங்களேன், ஸோ இவங்க கண்டிப்பாக வீட்டை விட்டு வெளியாகி அதுக்கப்புறம் அவங்களோட லைஃப்பை வந்து புதுசாக ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அந்த குழந்தையும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆப்ரேஷன் பண்ணி இவங்க நல்லபடியாக காப்பாற்றுறாங்க. ஒருவேளை இவங்க இந்த வீட்டிலே இருந்தாங்கன்னு வைங்களேன், அவங்களோட தொல்லை தாங்கல முடியாமலே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இவங்க வீட்டை விட்டு போகிற நிலமை அதே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஹீரோயினுக்கு வரும். ஸோ ஜனனி வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த குழந்தைக்காக ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் கடுறாங்க. வேறு என்ன செய்ய, தன்னுடைய அக்காவோட குழந்தையாச்சே அப்படியே வந்து விட்டுற முடியாது இல்லையா? ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த குழந்தைய ரொம்ப ஜாக்கிரதையாக நம்ம பார்த்துக்கணும். நமக்கு அக்கா இல்லை பரவாயில்ல, அவங்களுடைய குழந்தையாச்சும் நம்ம பத்திரம் பார்த்துக்கணும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ஜாக்கிரதையாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த குழந்தைய வந்து பார்த்துக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த குழந்தை தான் அவங்களுடைய வாழ்க்கை அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்ச நாள் கழித்து வந்து மாறப்போகுது. அது மட்டும் இல்லாமல் அந்த குழந்தை செய்கிற அந்த சுட்டித்தனம், அது அவங்க பண்ணுற அச்சீவ்மெண்ட் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த குழந்தையே மட்டும் இல்லாமல் அங்கே தாத்தா பாட்டி இருக்காங்க இல்லையா, அதாவது நம்ம ராகுலோட அப்பா அம்மா இவங்க எல்லாருமே சேர்த்து வைக்க போகிறதே வந்து பார்த்தீங்கன்னாக்கா கடைசியில் அந்த குழந்தைய தான் இருக்க போகுது. இந்த குழந்தைய தான் நம்ம முதல்ல இருந்து நம்ம வேணாம் வேணாம்னு சொல்லிகிட்டு இருந்தோமா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களே மெச்சுக்கிற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த இதில் வந்து காட்ட போகிறாங்க. அதுவே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஆடியன்ஸுக்கும் சரி, உங்களுக்கும் சரி, எனக்கும் சரி ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸான ஒரு இதுவாக வந்து அமைய போகுது. இதை தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எபிசோட் 4 வந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் எபிசோட் 3 யாரெல்லாம் பார்க்கலையோ அவங்களுக்காக பார்த்தீங்கன்னாக்கா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த வீடியோவோட ஷார்ட் ரிவ்யூவாக இந்த ஒரு வீடியோவில் வந்து பார்க்கலாம். இந்த குழந்தைய வந்து தனியாக பிரித்து நம்ம ஹீரோனை வீட்டில் வந்து மறைச்சி வச்சுருந்தாங்க இல்லையா, ஸோ தன்னுடைய வீட்டில் யாரும் இல்லை, நம்ம கோயிலுக்கு போகலாம், இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவளோட பிறந்த நாளால் குழந்தைய அவளும் கோயிலுக்கு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏமாற்றி கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ராகுல் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னாக்கா சொல்லிகிட்டு இருக்காங்க. ஜனனி உள்ளேயே இருக்காங்க. ஆல்ரெடி அந்த குழந்தை தூக்கிட்டு போனதுனால வெக்ஸ் ஆகி உக்காந்துட்டாங்க. யார் தட்டினாலும் திறக்கவே இல்லை. சரி, அதுக்கப்புறம் இவங்க தன்னுடைய பையனை வீட்டுக்கு கூட வர வைக்காமல் அப்படியே வந்து வெளியவே கூட்டிகிட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி ஏதோ பேசி வந்து கூப்பிட்டு வந்து தயார் பண்ணிட்டாங்க. அவரும் வந்து பார்த்தீங்கன்னா கிளம்ப தயாராகிட்டாங்க. வண்டி சாவி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா வீட்டுக்கு போய் பார்க்கலான்னா கீழே விழுந்துட்டு இருந்துச்சு. அந்த விழுந்துட்டு சாவி எடுக்கும்போது ஜன்னல் வழியாக நான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜனனி இருக்கிறது வந்து தெரியுது. அதுக்கப்புறம் தான் என்ன நீங்கள் பொய் சொல்கிறீங்களா, இவ்வளோ உள்ளே அடைச்சி வச்சுட்டு என்ன காரியம் பண்ணுறீங்க, வீட்டோட சாவியை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டோட சாவியை வாங்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஹீரோ உடனே வந்து பார்த்தீங்கன்னா வீட்டை திறந்து ஜனனியை வந்து திறந்து விட்டுறாங்க. அதுக்கப்புறம் ஜனனி வந்து அவங்கள வந்து கட்டி பிடிச்சிக்கிட்டு ஐயோ என்னுடைய அக்காவோட பொண்ணை எங்கேயோ தூக்கிட்டு போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா சொல்லவும்
அதுக்கப்புறம் விஷயத்த அவங்க அப்பா அம்மா கிட்ட போய் சொன்ன உடனே எனக்கு தெரியாது அப்படி இப்படி இவங்க மறுப்புறாங்க. உடனே இவங்களோட சித்திக்கிட்ட வந்து ஃபோன் பண்ணி குடுத்துருக்காங்க இல்லையா அந்த குழந்தைய, உடனே அவங்கள அவங்க ஃபோன் பண்ணாங்க. கரெக்ட்டா "நீ ஸ்பீக்கர் போடு" அப்படின்னு சொன்ன உடனே ஸ்பீக்கர போட்டு பேச உடனே இவங்க வந்து கண்டுபிடிச்சுட்டாங்க. அந்த குழந்தை அங்க தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியா வந்து கண்டுபிடிச்சுட்டாங்க. அந்த குழந்தை வேற மயக்கம் போட்டு அவங்க வேற இருட்டு ரூம்ல வந்து மறைச்சு வச்சிருந்தாங்க இல்லையா? ஸோ அந்த குழந்தை பயந்து வந்து மயக்கம் போட்டு இருந்துச்சு. உடனே நம்ம ராகுல் வந்து டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போறாங்க. செக் பண்ணி பார்த்துட்டு வந்து பார்த்தீனாக்கா, அவங்க மூளையில வந்து ஏதோ பிரச்சனை இருக்கு அப்படின்னு வந்து கண்டுபிடிக்கிறாங்க. ஸ்கேன் பண்ணதுமே மூளையில வந்து பிளட் கிளாட் ஆயிருக்கு. உடனே ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு வந்து டாக்டருமே சொல்லிடுறாங்க. வேற வழி இல்லாம வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ராகுல் நம்ம இந்த குழந்தைய காப்பாத்தியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுறாங்க. வீட்டுக்கு கூட்டிட்டு போன உடனே வந்து பார்த்தீங்கன்னாக்கா, சாயங்காலம் பர்த்டே ஃபங்க்ஷன் இருக்கு இல்லையா? ஸோ அந்த ஃபங்க்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்கள எல்லாமே அசிங்கப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஜனனிய இவங்களுடைய சொந்தக்காரங்கள வச்சு இந்த குழந்தைய பத்தி தரக்குறைவா பேசுறாங்க. இந்த குழந்தை யாரோடது? இவனோடதா? அப்படி இப்படின்னு பேசின உடனே பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம ராகுலுக்கு செம்மையா வந்து கோவம் வந்துருச்சு. உடனே இதான்டா சான்ஸ் அப்படின்னு வந்து நம்ம ராகுல் என்ன பண்ணாரு, ஆமா இது என்னோட குழந்தை, இவ என்னோட பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னவங்க முகத்துல எல்லாமே கரிய பூசுற அளவுக்கு பார்த்தீங்கன்னாக்கா சொல்லியாச்சு. இருக்கிறவங்க இருங்க, இல்ல வேணான்றவங்க போயிட்டே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லவும், அந்த பர்த்டே ஃபங்க்ஷன் ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நல்லாவே முடிவடையுது. அதுக்கப்புறம் இந்த ஃபங்க்ஷன் எல்லாம் முடிஞ்சு இவங்கெல்லாம் வீட்ல போய் தூங்குறாங்க. அந்த சமயத்துல மறுபடியும் அந்த டாக்டர் வந்து ஃபோன் பண்றாங்க. இந்த ஆப்பரேஷன் கொஞ்சம் சீக்கிரமா பண்ணிடுங்க. எந்த பிரச்சனையும் இல்லாம சீக்கிரமா பண்ணுங்க. அப்பதான் அந்த குழந்தைக்கு வந்து எந்த பிரச்சனையும் இருக்காது. அப்படின்னு ஃபோன் பண்ணியிருக்காங்க. ஆனா, அந்த ஃபோன எடுத்தது என்னவோ ஜனனி. ஸோ, அதுக்கப்புறம் தான் என்ன நடந்துச்சு அப்படின்னு நீங்க பார்த்துருப்பீங்க. ஸோ, இதே மாரி வெப் சீரிஸோட அப்டேட் உங்களுக்கு தேவைன்னு நெனச்சீங்கன்னா, மறக்காம கீழ நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுவீங்க. அடுத்த ஒரு வெப் சீரிஸ் அப்டேட்ல சந்திக்கலாம். சி யூ. பை பாய்.